வெல்கம் டு மை சேனல். சூப்பரான சப்பாத்தி, அதுக்கு ஏற்ற ஒரு வெள்ளை குருமா, வெஜ் குருமா தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிதமான சூடுல தண்ணியை வந்து கோதுமை மாவில் ஆட் பண்ணிட்டு உப்பும் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். முதவே கை வச்சிடாம சுடும்ல நமக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு அப்புறம் கையை வச்சு நம்ம பிசைஞ்சு இந்த மாவை வந்து ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுட்டு நம்ம சப்பாத்தி சுட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்திக்கான மாவு வேலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி. சூப்பராக சாஃப்டாக மாவு குழச்சாச்சு. இப்போ மாவு மேலே ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 1/2 an hour மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1/2 an hour கழித்து நம்ம செய்யலாம். அதுக்குள்ளே இதுக்கான சைடிஷை ஒரு சிம்பிளான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். வெல்கம் டு மை சேனல். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கடா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் குருமா, ஒரு கொஞ்சமான வெஜிடபிள்ஸ் போட்டு சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காவை நல்லா அரிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான். பச்சை மிளகா 2 போட்டு 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டா நம்ம குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் வெங்காயம், 1 தக்காளி, 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸை இந்த பேனில் போட்டு நம்ம எல்லாத்தையும் சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம தேங்காவை அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனோன்னே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1 கிராம்பு. ஏன்னா நம்ம அதில் வேற போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இதில் நிறையா ஆட் பண்ணணும் தேவையில்லை. பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். 1 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இதை சாட்டே பண்ணிக்கணும். இதில் முன்னாடியே புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு சால்ட்டு. வெஜிடபிள்ஸ் வெந்துக்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிட்டோம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். இதுக்கு எந்த ஸ்பைசஸுமே இல்லை. நம்ம தேங்காய் அரைக்கும் போது போட்ட ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த கரம் மசாலா தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகா. இதோடைய காரத்துலேயே இந்த குருமா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா காய்கறிலாம் வெந்தோன்னே இந்த குருமாவை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இல்லாமல் குருமா சரி வராதுங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிளகாத்தூள் வேறு எதுவுமே இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது சப்பாத்திக்கு உள்ள ஒயிட் குருமா. ஃபஸ்ட்டே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து சப்பாத்தி எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். குருமாவும் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தியாக சுட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சப்பாத்தி சுட்டு முடித்தோன்னே நம்ம குருமாவை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். நம்மளுடைய சூப்பரான வெஜ் குருமா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் இருக்குது பாருங்க குருமா கலரு. நீங்கள் ஒன்றே ஒன்று தான், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணாமல் இருந்தால் இந்த கலர் உங்களுக்கு வந்துடும். நம்ம கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மிளகு மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.